கல்யாணம் ஃபிக்ஸ் ஆயிடுச்சா? தமிழ் மேட்ரிமோனிக்கு தேங்க்ஸ் சொல்லணும். 26 வருஷத்துக்கு முன்னாடி இதே தமிழ் மேட்ரிமோனி மூலமா தான் இவ அம்மாக்கும் கல்யாணம் பண்ணேன். கல்யாணம்னாலே தமிழ் மேட்ரிமோனி தான். பாமக முதல்ல எங்க இருந்துச்சு? எங்கள்கிட்ட அவங்கள்ட்ட தான் இருந்தாங்க. அவங்கள யார் வெளியில போய் சொன்னது? நாங்க சொன்னது. அவங்களா கோச்சிட்டு போறாங்க. ஒரு 600 பக்கம் அறிக்கை எடுத்து எடப்பாடி பழனிசாமி, நான் இந்த விமர்சனங்களுக்கு நான் போறதே இல்லை. இந்த கட்சியில இருக்கப்ப இவங்க இப்படி பேசுனாங்க இப்படி பேசுனாங்க அப்படின்னு எல்லாம் போறதே இல்லை. எடப்பாடி பழனிசாமி பத்தி அவங்க தலைவர் அன்புமணி ராமதாஸ் என்ன பேசினாருங்கிறது நினைவு. இது அரசியல் கட்சிகள்ல அந்தந்த சூழலுக்கு தகுந்த மாதிரி பேசுறது. நான் அதுக்குள்ளார போறேன். ஐ எம் கன்சர்னிங் அபவுட் தி லீடர்ஷிப் ஆஃப் தி அலைன்ஸ். எடப்பாடி பழனிசாமி தலைமையேற்றதற்கு பிறகு எத்தனை தேர்தல்களில் வெற்றி பெற்றிருக்கிறார்? அவர் தலைமையேற்ற 11 தேர்தல்களிலும் தோல்வி பெற்றிருக்கிறார். எங்கள் தலைவர் அவரோடு இணைந்து தலைமை பொறுப்பு ஏற்றதற்கு பிறகு 11 தேர்தல்களில் வெற்றி பெற்றிருக்கிறார். இந்த வெற்றி தோல்வியை நீங்க கணக்குல எடுக்கிறப்ப நீங்க கூட்டணி கட்சிகள் பாமக அவங்களோட இருந்தாங்க, வெளியில போனாங்க, எதுக்காக உள்ள வந்தாங்கன்னு அவங்கள்ட்ட கேட்டுங்க. பாஜக கூட்டணியில இருந்தாங்க, வெளியில போனாங்க, ஏன் உள்ள வந்தாங்கன்னு அவங்கள்ட்ட கேட்டுங்க. இன்னும் குறிப்பா தேமுதிக உள்ள இருந்தாங்க, வெளியில போனாங்கிறத அவங்கள்ட்ட கேட்டுக்கோங்க. இன்னும் பல பேர் அந்த கட்சியில அந்த கூட்டணியில எத்தனை கட்சிக்கு சிம்பல் இருக்குன்னு எடுக்க சொல்லுங்க. எத்தனை கட்சிக்கு தேர்தல் சின்னம் அங்கீகரிக்கப்பட்ட சின்னம் எப்படி இருக்கு பாருங்க. இன்னும் அவங்க ஒருத்தங்களுக்கு என்ன சின்னம் வருமா வராதான்னு பேச்சுவார்த்தை நடந்துகிட்டு இருக்கு. அதை விட டிடிவி தினகரனை பத்தி ஐயா தினகரன் அப்படின்னா, ஐயா தினகரன் எதுக்கு டெல்லியில போனாரு, என்ன பேச்சுவார்த்தை நடந்துச்சு, எதுக்கு இவர் ஆதரவு கொடுத்தாரு, இது யாரு மிரட்டினாங்க, இது எல்லாருக்கும் தெரியும். அதான் அடிக்கடி டிஎம்கேவும் போறாங்களே, அங்கேயே போய் கேட்டு தெரிஞ்சுக்க வேண்டியதானே. ஏன்னா இது எல்லாருக்கும் தெரியும். நான் இங்க பேசுறது ஒரு ஆட்சி 4 ஆண்டுகள் 5 ஆண்டுகள் நாங்க நிறைவு செய்திருக்கோம். 5 ஆண்டுகள்ல இந்த கூட்டணியில் என்ன பிரச்சனைகள் இருக்கு? நாங்க 2014 இருந்து இந்த கூட்டணியில் தொடர்ந்து பயணிக்கிறாங்க. ஒருத்தர் கூட வெளியில போற, குறிப்பாக வெளியில இருக்கக்கூடிய கட்சிகள் இந்த கூட்டணிக்கு வர எத்தனிக்கிறார்கள். ஏன் எத்தனிக்கிறார்கள்னா credible leadership, a believable leadership. உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் இப்ப காங்கிரஸ்ல என்ன நடந்தது, காங்கிரஸ் திமுக கூட்டணிக்குள்ள என்ன நடந்தது, கடைசியா எப்படி அவங்களை தக்க வச்சாங்க அப்படின்னா அது ஏன் நடக்குது? இப்ப நீங்க சொல்ற மாதிரி ஒரு கிரெடிபிள் லீடர், ஒரு கிரெடிபிள் அலையன்ஸ் அப்படின்னா காங்கிரஸே இவ்வளவு நாள் இல்லாம 4 ஆண்டுகள் இல்லாம இந்த 5வது ஆண்டுல எங்களுக்கு கூட்டணி ஆட்சி வேணும், ஆட்சியில பங்கு அதிகாரத்துல பங்குன்ற முழக்கத்தை ஏன் வைக்கணும்? ஒவ்வொரு அரசியல் கட்சிக்கும் அவங்களுடைய தேர்தல் நேரங்கள்ல அவங்களுடைய அபிலாஷையை நாங்க எந்த இடத்துலயும் நாங்க விட்டு கொடுக்கிறோம். எங்களுடைய நோக்கம் என்பது மாநிலத்தின் சுயாட்சி, மத்தியத்தில் கூட்டாட்சி. அதுல எந்த நோ காம்ப்ரமைஸ். தலைவர் அதுதான் சொன்னாங்க. அதுக்காக நான் கோச்சுக்கிட்டு வெளியில போறேன் அப்படிங்கிற நீங்க ஒவ்வொரு அரசியல் இயக்கத்துக்கும் ஒரு சித்தாந்தம் இருக்கும். வேணுகோபால் என்ன சொன்னாரு? நான் ஏதாவது சொன்னேனா? ராகுல் காந்தி ஏதாவது சொன்னாரா? மல்லிகார்ஜுன கார்கே ஏதாவது? எதுவுமே சொல்லல. யாரோ பேசுறது நீங்க ஏன் கன்சர்ன் பண்றீங்க? தலைமை பேசி முடிவெடுக்கும். தலைமை 2 பேர் பேசுறாங்க. சீட் ஷேரிங் எண்ணிக்கையோட நாங்க அறிவிச்சிட்டோம். எந்த கூட்டணி முன்னாடி இருக்கு? புதிய கட்சிகள் இன்னும் வராங்க. பல கட்சிகள் ஆதரவு தெரிவிக்கிறாங்க, பல இயக்கங்கள் ஆதரவு தெரிவிக்கிறாங்க. கூட்டணியில டாப்ல போய்கிட்டு இருக்கோம். இன்னைக்கு ஒரு கட்சிக்கு கூட்டணி பேச்சுவார்த்தை முடிஞ்சு சைன் ஆகுது. இன்னைக்கு நம்ம மேல பேசிக்கிட்டு இருக்கோம், அறிவாலயத்துல கீழே சைன் ஆக போகுது. ஆக ஒரு வெற்றியை நோக்கி போறோம். இந்த வெற்றி என்பது கூட்டணிகளால் மட்டுமா? இப்ப புதிதா வந்த தமிழக வெற்றி கழகத்தோட தலைவர் விஜய் என்ன சொல்றாரு? அறிவாலயத்தோட நிழற்குடையில யாரெல்லாம் ஒதுங்குறாங்களோ அவங்க எல்லாத்தையுமே உள்ள இழுத்து போட்டு கூட்டணியில சேர்த்துக்கிறாங்க அப்படின்ற அந்த விமர்சனத்தை மெய்ப்பிக்கிற வகையில தானே இப்ப நடந்துகிட்டே இருக்கு. நான் உங்கள்கிட்ட ஒரு கேள்வி. நான் உங்க வீட்டுக்கு வாசல்ல நீங்க வாங்கன்னு அன்போட கூப்பிட்டு வைக்கா இல்ல வெள்ள போடான்னு படுத்து? இதே 2021 இதே மாதிரி அவங்க உங்க வீட்டுக்கு வந்தாங்க, அப்ப ஏன் நீங்க வரவேற்கலன்னு தான் கேட்கிறேன். எனக்கு விருப்பம் இருக்கும், என்னை ஏற்றுக்கொள்ளுகிற பக்குவம் உங்களுக்கு இருக்கும். உங்க மீது நம்பிக்கை இருந்தாலும் நான் உங்க வீட்டுக்குள்ளார வர முடியும், இல்லைன்னா வெளியில தான் ஓட முடியும். பாமக ஓடின மாதிரி, பாஜக ஓடின மாதிரி, எல்லா கட்சிகளும் ஓடுனுச்சுல அந்த மாதிரி ஓட முடியும். நான் திரும்பவும் சொல்றேன், என்னுடைய வார்த்தையினுடைய ஆழம் என்பது புரிதொழிலுக்கு இருக்கும். எல்லா இயக்கத்திற்கும் அவங்களுடைய நோக்கம் ஒன்று. அந்த நோக்கம் என்பது எதை சார்ந்து இருக்கிறது? இப்ப நான் 5 ஆண்டுகளுக்கு முன்னாலே எங்கள் விமர்சித்தவர்கள் இன்றைக்கு எங்களோடு இருக்கிறார்கள். ஏன் விமர்சிச்சாங்க? உங்கள்கிட்ட விமர்சிச்சவங்க இல்லையான்னு எனக்கு கேட்க தோணும். ஆனா நான் அது சொல்லல. இந்த 5 ஆண்டுகளில் எங்கள் தலைவர் அவரை நிரூபித்திருக்கிறார். இந்த மாநிலத்தை உயர்த்தி இருக்கிறார். இரட்டை இலக்க பொருளாதாரத்தில் கொண்டு வந்து இந்தியாவின் நம்பர் 1 மாநிலமாக உயர்த்தி இருக்கிறார். சூப்பர் ஸ்டார் ஸ்டேட்டாக இதை மாற்றி இருக்கிறார். தனிநபர் வருமானத்தில் இந்தியாவிலேயே முதலிடத்தில் இருக்கிறோம். வேலை வாய்ப்பில் முதலிடத்தில் இருக்கிறோம். அதே போல முதலீட்டில் முதலிடத்தில் இருக்கிறோம். மருத்துவத்துறையில் முதலிடத்தில் இருக்கிறோம்.